இந்த தியானத்துல ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்குள்ளயும் ரொம்ப ஒரு தீவிரமா இருக்கக்கூடியது இந்த முன்ஜென்மத்தோட தொடர்பு தான். இந்த முன்ஜென்மத்தோட தொடர்புகள்ல தான் ஒரு மனிதருடைய பெரிய மாற்றங்கள், பெரிய அவங்க வாழ்க்கைக்குள்ள நிறைய பரிணாமங்கள் நடக்கிறது. அப்ப இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். முன்ஜென்மத்தினால மட்டும்தான் நீங்க இங்க என்னை சந்திக்கிற அத்தனை பேரும் முன்ஜென்மத்துல தொடர்புல இருக்கிறவங்க. இப்ப முன்ஜென்மத்தோட தொடர்புல, அந்த தொடர்பின் பயன்ல தான் நான் தியானம் பண்றேன், எனக்கு தியானம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் தியானம் கிடைச்சிருக்கு. அப்ப முன்ஜென்மம் ஒன்று இருப்பதா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போடணும்னா, இருப்பதுனாலதான் நீ வர்ற. இப்ப நான் உன்னை எப்படி பாக்குறேன்னா, இன்னாரு மகன், இந்த ஊருக்கார பெண்ணு, இந்த ஊருக்கார ஆணுன்னு பார்க்கல. இந்த முன்ஜென்மத்தோட தொடர்புல இந்த ஆன்மா எங்க இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இது ஏன் இப்ப வந்திருக்கு நம்ம கிட்ட, இது என்ன வடிவம், அப்படித்தான் உங்களையும் எனக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பந்தம் ஒரு குரு சிஷியன் என்ற பந்தமோ, ஒரு பக்தர் ஒரு இறைத்தன்மை என்ற பந்தமோ, ஒரு மாணவன் என்ற பந்தமோ இல்ல. அந்த முன்ஜென்மத்தோட தொடர்புல இருக்கிற பந்தம் தான். அப்ப ஒரு அலைவரிசை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பழனிவேல் நீலாவதியன் என்ற தம்பதிக்கு பிறந்த இந்த உடல், என்னுடைய மனித உடல்ல இருக்கிற என்ன பெற்றவங்க என் தாய் தந்தையா தான். ஆனா அந்த உடலுக்கான ஆளு இப்ப இல்ல. உள்ள இருக்கிற அலைவரிசை வேற ஒரு வடிவத்துக்குள்ள கருப்பைக்குள்ளே போகாத, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அலைவரிசை என் உடலுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு மனிதன் பெற்ற ஒரு குழந்தைக்குள்ள, அந்த முன்ஜென்ம தொடர்புக்குள்ள அவருக்குள்ள ஒரு அலைவரிசை கிடைக்குது. அப்ப அந்த அலைவரிசை எப்படி கிடைக்குதுன்னா, அவரு இந்த சூழ தேகத்தை வச்சு பல நாள் தியானத்துக்காக போராடி இருக்கிறார். அப்ப பல நாள் தேகத்தை வைத்து போராடும் போது ஒரு நாள் அவரு பெரிய ஒரு அனுபவத்தை பெற வேண்டிய நேரத்துல அவருடைய கால கணக்குல அவர் மரணித்து போகிறார். அப்ப அந்த மரணித்து போகும்போது அவரிலிருந்து உயிர் பிரிந்து போனது ரெண்டு வடிவமாக, உயிர் தனியாகவும் அலைவரிசை தனியாகவும் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஒவ்வொருத்தருடைய அலைவரிசையும் உயிர் தனியா இருக்கும், அலைவரிசை தனியா இருக்கும். அலைவரிசையும் உயிரும் தனித்தனியாக போயிடும். அப்ப உயிர் ராமேஸ்வரத்துல கிடக்கு, உயிர் கன்னியாகுமரியில கிடக்கு, உயிர் ரிஷிகேஷ்ல இருக்கு. இப்படி உயிர் இருக்கும்போது மீண்டும் அந்த உயிர் பிறப்பெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெறும்போது அந்த உயிர் சக்திகள் மேல் நோக்கி காற்று வழியாக அது அப்படியே சஞ்சரிச்சு ஒருத்தருடைய ஆணோடையோ பெண்ணோடையோ அது அவங்களுக்கு சுவாசமாக கிடைக்கப்படுகிற போது, அந்த செயல்பாட்டிலிருந்து கிடைக்கப்படும் போது அது ஒரு ஓனிக்குள்ள போய் அது கருப்பையில தங்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படுது. இதெல்லாம் ஒரு தியானம் பண்ணி மிக நுட்பமாக வளர்ந்தவனுக்கு தான் இசை என்பது கருவியால் மட்டும் இசை கிடையாது. கருவி வேற, கருவிக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது பாத்தியா, அந்த சத்தம் தான் இசை. ஒரு மூலம் இசை கிடையாது. அந்த மூலத்துக்குள்ள ஒரு சத்தம் வருது பாரு, அந்த சத்தத்தை பிரிக்கணும். அந்த சத்தத்துக்குள்ளே, ஒரு சத்தத்துக்குள்ளே, அந்த ஒரு ஓசைக்குள்ளே பல்வேறுபட்ட தன்மைகள் இருக்கும். அதே போலதான் ஒரு உயிர் அங்க ஒரு தாய் வயிற்றுக்குள்ள போய் அட்டாச் ஆகுது. அப்ப அந்த உயிர் ஒரு உடல் எடுத்து வளருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளரும் போது அந்த முன்ஜென்மத்தோட தொடர்பு ஒரு 10 ஆண்டுகளையோ 20 ஆண்டுகளையோ ஒரு காலகட்டத்துல அவருக்கு அந்த முன்ஜென்ம தொடர்புக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது, எவ்வளவு நாள் தியானம் பண்ணி அலைவரிசையை வச்சிருந்தாரோ அந்த அலைவரிசை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கு. அப்ப எப்படி உருவாகுதுன்னா, என் போன்ற இல்ல நகரத்துல ஏதோ ஒரு ஜீவ சமாதியோ இல்ல என் போன்ற ஒருத்தருடைய குரலை கேட்கும் போது, அங்க அந்த உயிர் விழிக்கும் போது அதுக்கு முன்ஜென்மத்தோட ஞாபகம் கொஞ்சம் எட்டி பாக்குது. அது தியானம் பண்ற மாதிரியோ, அது தியானத்துக்கு உள்ள வர்ற மாதிரியோ, அது இறைய தேடுற மாதிரியோ, என்னமோ ஃப்ரெஷ்ஷாவே என்னை பாக்குற மாதிரி அதுக்குள்ள ஒண்ணு வரும்போது, அப்ப அதுக்குள்ள அந்த குரல் கேட்க என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர் சக்தி கொஞ்சம் விழிக்க தொடங்குது. அப்ப அந்த உயிர் சக்தி விழிக்க என்ன ஆகுதுன்னா, அது எப்ப போன ஜென்மத்துல எவ்வளவு தியானம் பண்ணுச்சோ, எவ்வளவு அலைவரிசையை சேர்த்து வச்சுச்சோ, அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள அட்டாச் ஆகும். அது எதை விட்டுட்டு போனுச்சோ அது அலைவரிசை தனியா இருந்துச்சுல, இப்ப அலைவரிசை உள்ள ஐக்கியமாகுது.
அப்ப அலைவரிசை உள்ள ஐக்கியமாகும் போது அது இன்னும் தீவிரமாக தன்னை தேடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அப்ப அவர் பார்க்கிறார், ஒரு குருவாக இருக்கப்படுகிறவர் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த முன் ஜென்மத்துக்குள்ள இருக்கிற பாவ வினை கரும வினையில பல நாள் போராடி அந்த தியானத்துல சாதிக்க முடியாம பாதியில விட்டுட்டு போய் இப்ப பாதி அலைவரிசையப்பட்டிருக்கான். இந்த பாதி அலைவரிசையை பெற்றுக்கிட்டு திருப்பியும் அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனை ஒரு குருநாதர் பார்த்து அவனை மேலும் வளர்ப்பதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்ப அந்த முன் ஜென்மத்துக்குள்ள இவனும் அவரும் பல நாள் சந்திச்சிருக்கலாம், பல நாள் பயணிச்சிருக்கலாம், பல இடங்கள்ல அவனுக்கு அந்த தியானத்தை அவர் போதிச்சிருக்கலாம். அந்த செயல்பாடுகள்லாம் அவனுக்கு மறந்து போச்சு. அப்ப அவனுக்குள்ளேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரஷா ஊர்ல 400க்கும் மேற்பட்ட தியானம் சொல்லி கொடுக்கிற குருமார்களும் வகுப்புகள் இருக்கு. அதுல யாரையோ ஒருத்தரை தன்னுடைய குருன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா நல்ல குருவோ கெட்ட குருவோ சுமாரான குருவோ முன் ஜென்ம தொடர்புல நல்லவனையும் நீ சந்திப்ப, கெட்டவனையும் சந்திப்ப, தீமையையும் நீ சந்திப்ப, நன்மையையும் நீ சந்திப்ப. அப்படிதான் இங்க முன் ஜென்ம தொடர்புகள்ல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையோடைய பரிணாமம் நடக்கப்படுகிறது. ஒரு மனிதன் எவனும் பிரஷா சந்திச்சுக்கிறதே கிடையாது. மனைவி குழந்தை எல்லாமே அந்த முன் ஜென்மத்தோடைய தொடர்புகள்ல தான் நம்ம யார் என்னங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள இல்லாம ஒரு வடிவமாக நம்ம சந்திச்சுக்கிற வாய்ப்புகளை உருவாக்கு. அப்ப ஒருத்தருக்கு உள்ள அந்த தியானத்துல அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, இப்ப நீங்க நான் கருவுல இருந்து பிறந்த குழந்தை, நான் அந்த உடலா இருக்கிறவன் கருவுல போய் தாய் கருவுல இருந்து பிறந்தவன். அந்த முன் ஜென்மத்தோடைய இது இருக்கிறதுனால அந்த அலைவரிசை எனக்குள்ள அட்டாச் ஆகி அந்த அலைவரிசையில நான் வளர்றேன். அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா தீவிரமா என்னை வளர்க்க ட்ரை பண்ணி அது முழு வடிவமாக அந்த அலைவரிசை எனக்குள்ள ஐக்கியமாகும் போது நான் ஏன் பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், ஏன் இன்னார் தாய் தந்தைக்கு வந்தாங்க, என் தாய் தந்தை இவங்க 2 பேருக்கு என்ன காரணம், அப்ப என்ன காரணம்னா இந்த தாயும் தந்தையும் இந்த உடலை சுமக்க வேண்டிய காரணம் என்ன, அப்ப நான் இங்க பிறந்து நான் என்னுடைய பணி என்ன அப்படிங்கிறத ஒரு செயல். சில பேருக்கு பணி என்னன்னு தெரியும், சில பேருக்கு அலைவரிசை பணி என்னன்னு சொல்லாம அது அப்படியே அவனை ஒரு மறைப்பொருள் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ரோபோ மாதிரி அவன் உடலை பயன்படுத்தி அது வேலை செய்யும். அவனை வெளியில பார்க்கும்போது அவன் ஞானியா இருப்பான், குருவா இருப்பான், எல்லாம் இருப்பான். அவன் செய்யறது அவனுக்கே தெரியாது. இதுல தமிழ்நாட்டுல இந்தியாவில் நிறைய ஞானிகளை பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எத்தனையோ காரியங்களுக்கு சாதனைக்கு சொந்தக்காரா இருப்பாரு. ஆனா அவர் செய்யறது அவருக்கே தெரியாது, அவர் உடலுக்கே தெரியாது. அந்த அலைவரிசை அவர் தூங்க போட்டுட்டு இரவுல பல்வேறுபட்ட அதிசயத்தை செய்யும். இதே உடலோடைய போய் பல்வேறு ஊர்களுக்கு போகலாம், பல்வேறு கனவுகள்ல போகலாம். ஆனா அந்த அலைவரிசை தான் அந்த உடலை தூக்கிட்டு ஓடுது. அந்த தனி மனிதன் தூக்கிட்டு ஓடல. வெகு சில அந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த சூட்சமத்துல நடக்கிற ரகசியத்தையோ சூட்சமத்துல அவரே பணி செய்யறத அவரால் அறிய முடியும். பாக்கி 90 விழுக்காடு பேருக்கு அவர்களையே என்ன பண்ணுது, உங்களை மாதிரி உங்களுக்கு ஒண்ணு தெரியாம ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி அவர்களை ஆழ்த்திடுது. அப்ப அவர்கள் அந்த உடலை வச்சுக்கிட்டு நடக்கிறார்கள், போறார்கள், பேசுகிறார்கள், எல்லாம் செய்யறார்கள். இப்ப நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிறோம். இப்ப அந்த அமர்ந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு அலைவரிசை உள்ள வந்தோன்னே அது ஒரு உரையை தொகுத்து நீ இதை பேச அப்படிங்க. அப்ப நார்மலாக ஒரு உடலை தூக்கிக்கிட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான், ஒரு காற்று உள்ள இறங்கி வாகிச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு உரை பிறந்துருச்சு. அப்ப அந்த உரையிலேருந்து எதெல்லாம் பேசப்படணும்னா அது தொகுக்குது, அதுவே வரையறை பண்ணுது, அதையே ஒரு வடிவத்தை கொடுக்குது. அப்ப வடிவத்தை கொடுத்து இதை பேச வைக்குது. அப்ப வேலை முடிந்த உடனே அது இங்க இருந்து புறப்பட்டு வேற எங்கேயாவது போகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு உடலுக்குள்ள ஒரு அலைவரிசை தீவிரமாக வேலையை செய்து ஒரு வேலையை செய்யுது. அப்ப ஒரு உடலுக்குள்ள இருந்து அதிசயமோ ஆச்சரியமோ வியர்ப்புக்குரிய விஷயத்தையோ ஒரு அலைவரிசை செய்து கொண்டே இருக்கிறது, அதுக்கான ஒரு வடிவத்தை செய்கிறது. அப்ப அந்த அலைவரிசையிலிருந்து தான் இந்த முன் ஜென்மத்தோட தொடர்புகள்ல இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் எதற்காக இங்க வந்திருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க என்னன்னு அதால தெரிஞ்சு கொள்ள முடியுது, அதால உணர முடியுது. அப்ப நான் 100கணக்கான பேரை, ஏன் 1000கணக்கான பேர்த்த தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்களுடைய பர்சனல் விஷயத்த, அவங்களுடைய உண்மைத்தன்மையை நான் ஒரு நாள் கூட விவாதித்தது கிடையாது. இங்க இருக்கிற எல்லார பற்றியும் எனக்கு டீட்டெயிலா தெரியும்.
ஏன் சொல்ல மாட்டோம், ஏன் பேச மாட்டோம்னா அது பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது பேச வேண்டிய டாபிக்கே கிடையாது. ஏன்னா அவனுக்கு முன் ஜென்மத்தை பத்தி தெரியாது. தெரியாதவன்கிட்ட போய் முன் ஜென்மத்தை பத்தி பேசுறது அது வீண். கர்மவினை என்னன்னு தெரியாதவன்கிட்ட போய் கர்மவினையை பற்றி ஒரு குருநாதர் சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருந்தார்னா அது வீண். அதனாலதான் ஒரு ஞானி கர்மவினை, மாயை, அந்த சாபம் இதெல்லாம் பேச மாட்டார். அவர் முடிந்த அளவுக்கு அதை தீர்க்கறதுக்கும் அவனை உருவானா அவனே புரிஞ்சுக்குவான். தியானத்துக்குள்ள இருந்து நீ உருவானாதான் புரிஞ்சுக்க முடியும். நீ உருவாகாத வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவோ அந்த ஞானியோடைய அந்த அலைவரிசையோட உண்மை தன்மையை தெரியவே தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளையும் உங்களுக்குள்ள இருக்கிற தியானம், உங்களுக்குள்ள இருக்கிற தேடுதல் அது முன் ஜென்மத்தோட தொடர்புகள் என்பதை இந்த ஜென்மத்துல உங்க கூட இருக்கிற உறவுகளாக இருக்கக்கூடிய உங்கள் பசங்களாக இருக்கக்கூடியவங்களால உணர முடியல. அப்ப இது என்னமோ ஃப்ரெஷ்ஷா நீங்க இந்த பிறப்புல இந்த உடல்ல இருந்து தான் ஒரு வேலை செய்யற மாதிரியும், இப்பதான் நீங்க முதல் முறையா அந்த பூமிக்கு வந்து இறைவனையே தேடுற மாதிரியும், இறைவனையே கண்டுபிடிச்சு நீங்க போய் ஞானம் அடைய போற மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு கதைகளை இந்த உலகத்துல நிறைய பேர் கட்டமைக்கிறாங்க, நிறைய பேர் சொல்ல நினைக்கிறாங்க. அதுதான் சரியாக இல்லை. அதுதான் ஒரு குரல் கேட்கும்போது திடீர்னு உடல் பதறுது, உயிர் துடிக்குது, கண்ணீர் துளி வருகிறது, தன்னை மறக்கிறான், மை சிலுக்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் எந்த வடிவத்திலிருந்து நடக்கும்? அப்ப இதெல்லாம் அறியாம நாம ஒரு வேலையை செய்யக்கூடாது. அப்ப நீங்க முன்ஜென்ம தொடர்புகள் இல்லாம இங்க ஒரு அணு கூட அசையாதுங்க. இங்க அனைத்தும் முன்ஜென்மத்தோட தொடர்பு தான். சில பேரை ரொம்ப கவனமா நம்ம பார்க்கிறோம், சில பேரை கவனமா வழி நடத்துறோம், சில பேருக்கு கவனமா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். காரணம், அவன் முன் ஜென்மத்துக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்ல இந்த தியானத்துல தப்பா போயிட்டான். அப்ப இந்த ஜென்மத்திலேயாவது அவன் மிக சரியா வரணும், மிக சரியான பாதையில இருக்கணும்னு நம்ம கண்ணுக்கு தெரியறதுனாலதான் அவனை கூப்பிட்டு சில அறிவுரையை சொல்லி சில பாதைகளை காட்டி கொடுக்க நம்ம முற்படுறது. அப்ப சில ஆன்மாக்கள் எல்லாம் நம்ம காட்டி கொடுக்கறதுக்கு பாதைகளையோ சில அறிவுரைகளை சொன்னா அது கேட்பதல்ல. ஏன்னா இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிந்தவனால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். எத்தனையோ பேரை இங்க போகாதப்பா அப்படின்னு நான் வந்து அழுகாத குறையா சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துக்கு போகாதப்பா, உனக்கு சரி வராது, நீ இந்த பயணத்தை போகாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சூட்சமத்துல வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நிறைய உரைகளை வெவ்வேறு விதமா பட்டும் படாமலும் நான் உணர்த்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், உன்னால அறிய முடியாது, அதனால நீ அறியிற வரைக்காச்சும் காத்திருக்கணும். அப்ப தயாரா இருக்கணும். என்ன மாதிரி ஒருத்தனை எதுக்கு பிடிச்சிருக்கன்னா, அறியும் திறனை பெற வரைக்கும் நீ காத்துரு. நீ அறிஞ்சிட்டன்னா நான் வந்து உன்னை ரிலாக்ஸ் ஆகி நான் கையை விட்டுருவேன், உனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ அறியாதனாலதான் நான் வந்து பயப்படுறேன். அப்ப எனக்கு குருங்கிறதுக்கு ரோல் என்னன்னா, எனக்கு ரோல் இல்லை. அறியும் திறனை பெற மாதிரி ஒரு மாணவன் போகும்போது அந்த மாணவனுடைய வாழ்க்கை எங்கேயாவது இடத்துல மாறுறதுக்கான பல்வேறுபட்ட விதங்கள்ல கர்ம வினையில மாயையில வாய்ப்பு இருக்கு. அவனுடைய முன்ஜென்ம தொடர்புகள்ல உள்ளவங்க தான் அவனை சுத்தி பிறந்திருக்கிறாங்க, வளர்றாங்க. அப்ப அந்த முன்ஜென்மத்துல தொடர்புல இருக்கிறவங்க பிளஸ்ஸாவும் இருப்பாங்க, மைனஸாவும் இருப்பாங்க. அந்த பிளஸ்ஸாவும் மைனஸாவும் இருக்கிறவங்க கிட்ட இவன் தப்பிக்க முடியாது, மாட்டிக்கொள்வான். அப்ப ஒரு குரு வந்து இந்த பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே காப்பாத்துறாரு. காப்பாத்தி அவனுக்கு என்ன வாழ்வு அளிக்கிறாருன்னா, உனக்கு வாழ்வு உன்னை யார் என்று நீ தெரிந்து கொள், தன்னை யார் என்று உணர்ந்து கொள். தன்னை உணர்ந்து கொண்டால் உனக்கு வேற எதுவும் தேவையில்லை. தன்னை உணர்ந்தவனே குருவாக இருக்கிறான். அப்ப தன்னை உணர்ந்தவன்ட்ட அது என்ன சொல்லுது? பிரபஞ்சம் அலைவரிசை என்ன சொல்லுது? முட்டாளாக நீ இல்லாமல் தன்னை உணர்ந்தவன் உள்ளே யார் வருகிறார், உள்ளே யார் வர்றா, என்ன மாதிரி அலைவரிசை வருது? ஒரு நீல நிறத்துல பதஞ்சலியோட தன்மையிலிருந்து அந்த நாக சக்தி, இந்த நாக குலத்துக்குள்ள இருந்து நாகத்தோட டீட்டெயில்ல இருக்கிறவனுக்கு தான் அந்த நீல நிறத்தை முழுமையாக உள்வாங்கி பண்ண முடியும். நாக நிறத்துல நாகத்திலிருந்து இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, கிருஷ்ண பரமாத்மா, சிவன், பார்வதி தேவி, வாழை, பதஞ்சலி, ஆதிசேஷன், நாராயணன், இந்த மாதிரி மகாவதர் பாபா, இந்த மாதிரி வடிவம்லாம் நேரடியாக அந்த நாக சம்பந்தமாக அந்த நாக நீல நிறத்தை அவர்கள் வந்து குறிக்கிறாங்க. அப்ப நீல நிறத்தை எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீலம்
விஷத்தன்மை கொண்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாம்போடைய விஷத்தன்மையில அந்த ரத்தத்திலேயே ரத்தம் சுரக்கும், அந்த ரத்த தன்மையில மாறும், அந்த நீல நிறத்துக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்கள் இருக்கு. அப்ப அந்த நீளத்தை பதஞ்சலியே என்ன சொல்றாரு, என்கிட்ட தியானம் கத்துக்கணும்னா நடுவுல ஒரு திரை போட்டுக்கணும், ஏன்னா என்னுடைய உஷ்ணத்தை உன்னால தாங்க முடியாது. அப்ப நீலம் என்பது பல்வேறுபட்ட வடிவத்தில் இருக்கிறது. அப்ப அந்த நீளத்துக்குள்ள இருந்து தியானத்தை கற்றுக்கிறவங்க, நீளத்திலிருந்து வர்றவங்க எல்லாம் நாக வம்சாவளியிலிருந்து வர்றவங்கன்னு அழைக்கப்படுவாங்க. அப்ப மகாவதர் பாபாவோட பிள்ளைங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, யோகானந்தரோ யுத்தேஸ்வரோ லாகிரியோ எல்லாருடைய பேக்ரவுண்டும் பாத்தீங்கன்னா நீளத்தை பேக்ரவுண்டாவே இருக்கும். நீளம் தான் அவங்களுடைய பேக்ரவுண்டா இருக்கும். அந்த நீளத்தை ஏன் முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த பார்வதி தன்மையும் நிலவோட தன்மையும் அந்த நீளத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த நீளம், அந்த நாக குலத்திலிருந்து வர்றவன் நீளத்தை முன்னெடுப்பான். அப்ப நாக குலத்தில் அவன் கோல் ஊச்சி விழுந்தவன், ஆதிசேஷனுடைய நேரடியாக தொடர்பு இருக்கிறவன் நீளத்தை டச் பண்ணாம வேலை செய்ய மாட்டான். அப்ப நீளத்தையும் கடந்து அவன் வேற ஒரு வடிவத்துக்குள்ள ஜோதியா மாறும்போது தான் அவன் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறான். அந்த வெள்ளை உடைய நீளத்தையும் வேற ஒரு வடிவத்துக்குள்ள போய் நாக தத்துவத்திலிருந்து வேற தத்துவத்துக்கு மாறும்போது சுத்த சைவமாக, சுத்த சிவம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த ஞான சிவமாக சொல்லக்கூடிய வடிவத்துக்குள்ள போகும்போது அவன் நீளத்திலிருந்து மாறி வெள்ளை நிறத்துக்கு போறான், அந்த ஜோதி நிறத்துக்கும் அந்த ஒளி நிறத்துக்கு போறான். அப்ப மாணிக்க வாசகன் நேரடியாக பதஞ்சலி குலத்திலிருந்து வந்தவர், புரியுதுங்களா? அருணகிரிநாதர் நேரடியாக இந்த பதஞ்சலி குலத்திலிருந்து வந்தவர். அப்ப இவங்களை எல்லாமே அந்த நீளத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள், அந்த நாகத்தன்மைக்குள்ள நாக செயலுக்குள்ள அந்த கருணாகத்தோட அடிக்கடி தொடர்புல இருக்கிறவங்க. அப்ப கருணாகத்தோட அடிக்கடி தொடர்புல இருக்கக்கூடியவங்க நான், போகர், அகத்தியர், மகாவதர் பாபா, மாணிக்க வாசகர், இவங்கள் அனைவர்களுமே நாகத்தன்மையில தான் நான் உணர்ந்தேன். நான் நாகத்தன்மையில தான் இவர்களோட கான்டாக்ட்ல இருந்தேன். இவர்களும் எனக்கும் தொடர்போ, இவர்களுக்கும் எனக்கும் உறவோ, இவர்களுக்கும் எனக்கும் கம்யூனிகேஷனோ ஒரு நாகத்துக்குள்ள இருந்து தான் இருந்துச்சு. அத்திரி, அனிசியா, பதஞ்சலி, வேக்கரபாதர், திருமூர்த்தி மலை, அங்க இருக்கிற பழனி மலை, இங்க சதுரகிரி மலை, நான் போன மேற்கு தொடர்ச்சி மலை, எல்லா மலைகள்லையும் எமக்கு கிடைக்கப்பட்ட அலைவரிசையோ, எனக்கு கிடைக்கப்பட்ட தியானத்திலிருந்து உணர்த்தப்பட்ட செயலோ எல்லாமே பரிபூர்ணமாக நாகமாகவே, நாக வடிவத்திலிருந்து, நாக செயலிலிருந்து, நாகத்தன்மையிலிருந்து தான் எமக்கு எல்லா உணர்த்துதலும் நடக்கப்பட்டது. அந்த பரிபூர்ணமாக நாகத்தன்மை தான் நம்மளை வழி நடத்தியது, நமக்கு வாழ்வு ஒரு வழிகாட்டுதலை ஆரம்பித்தது. அப்ப நாகம் எப்படின்னா, நேரடியாக நாகம் என்னிடம் வராமல் நாகம் அங்க இருந்து சூட்சமத்திலே என்னை வழி நடத்தும். அந்த நாகத்தோட தன்மையிலிருந்து தான் வளரப்பட்டோம். அப்ப ஒரு பாம்புக்கு நமக்கு தொடர்பு இருக்கு, அப்ப பாம்புக்கும் நமக்குள்ள ஒரு பந்தம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த முன்ஜென்மம் தெரிய தெரியதான் அந்த பாம்புனா என்ன, அந்த ஆதிசேஷன்னா என்ன, அங்க இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த இதா இருக்கட்டும், பத்மநாதன் சுவாமியோட கோவிலா இருக்கட்டும், இந்த இடத்துக்குள்ள எல்லாம் நம்ம தியானம் கிடையாது, அந்த கோவிலாவே மாறி போயிடுவோம். நீங்க அந்த இடத்துக்குள்ள நான் போனா அந்த கோயிலும் நானும் வேற இல்லாம ஆகி போயிடுவோம். பத்மநாத சுவாமி கோயிலுக்குள்ள போயிட்டேன்னா பத்மநாத சுவாமி கோயிலே நான் தான் இருப்பேன். ஸ்ரீரங்கத்துக்குள்ள போயிட்டேன்னா அரங்கன் வேற நம்ம வேற இல்லை. இதற்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற தியானம் அதெல்லாம் கிடையாது, அந்த நாகசக்தி, அந்த நாகத்தன்மை. அப்ப சிதம்பரத்துக்குள்ள போய் ஆழ்த்தும் போதோ, இல்ல திருச்சியில இருக்கிற அந்த அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல போய் ஆழ்த்தும் போதோ, இதெல்லாம் நாகத்தன்மையிலிருந்து இப்ப இந்த நாகத்தன்மையை எப்படி நம்மளால கால்குலேஷன் பண்ணி எப்படி மக்கள்கிட்ட கொடுக்க முடியும்? 19 நாகத்தை நம்ம பேசிட முடியாது. அப்ப முன் ஜென்மத்தோட தொடர்பு இல்லாம பதஞ்சலி எப்படி பேசுவோம்? இந்த மார்க்கத்தை எப்படி பேச முடியும்? இந்த தியானத்தை பத்தி நம்ம எப்படி பேச முடியும்? அப்ப அந்த முன்ஜென்மங்கிறது ஒன்று இருக்கு. அந்த முன்ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் இங்க இருக்கிற எல்லா பேரையும் நம்ம சந்திக்கிறதுக்கு காரணம். அப்ப இந்த முன்ஜென்மத்திலிருந்து இருக்கிற நிறைய நாகத்தன்மையில் இருக்கிறவங்க மனிதராக பிறந்திருக்கிறவங்கள நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்ததுல நானே ஒரு பிறப்புல பல வடிவத்துக்குள்ள நாகங்களாக இருந்திருக்கிறோம். அப்ப நாகத்திலிருந்து தான் மனித பிறப்பு, இந்த உடல் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப
அப்ப நாக தொடர்புல இருக்கக்கூடிய எத்தனையோ ஆணையோ எத்தனையோ பெண்ணையோ நான் சந்திச்சிருக்கிறேன். அப்ப சில நாகங்கள் நல்ல தன்மையில செயல்படும், சில நாகங்கள் தீய தன்மையில செயல்படும், சில நாகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப அதோடைய அலைவரிசையில அந்த அலைவரிசை செயல்படக்கூடாது. சில நாகங்கள் தியானத்துல வளராமலே அது ஒரு பெரிய கோலூர்ச்சி நிக்கணும், அது விஷத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை ஆளணும், தியானத்தில் ஆளணும், குருவாகணும்னு சில நாகங்கள் நினைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பதஞ்சலி மாதிரி ஒரு சுத்தமான நாக குலத்துக்கே வழிகாட்டக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய பதஞ்சலி அந்த விஷத்தன்மை கொண்ட நாகங்களை தடுத்து நிப்பாட்டி அதுங்களுக்கு ஒரு வேலையை செய்ய விடாம பார்க்கும்போது அவருடைய அந்த நாகத்திலிருந்து கெட்ட நாகங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை அளிக்காம இருக்கும்போது அவர் இந்த மாதிரி நம்ம உடல் எடுத்து நம்ம வேலை செய்ய வர்றோம். இப்ப பதஞ்சலி தன்மையிலிருந்து நம்ம ஒரு வேலை செய்ய வரும்போது எத்தனையோ அந்த முன்ஜென்மத்தில் தொடர்புல இருக்கிற அந்த தீய நாகங்கள் நேரடியாக நம்மளுடைய பணியை தடுப்பதற்கோ கெடுப்பதற்கோ வாய்ப்புகளை உருவாக்கப்படுது. தமிழ்நாட்டில் நான் பார்த்த மிக நுட்பமாக எத்தனையோ நாகங்கள் நமக்கு நேரடியாக எதிர்வினை ஆற்ற வந்ததை பார்த்தோம். அப்ப அதுங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு குருவை எதிர்ப்பதில்லை, அந்த முன்ஜென்ம தொடர்புனால நம்மளை பணி செய்ய விடாம பண்றது. இதான் எச்சினி அப்படின்னு சொல்றது. ஒரு இடத்துக்குள்ள இருந்து தவம் பண்ண விடாம கெடுக்கிறது. நம்ம ஊர்ல இந்த பில்லி சூனியம் எல்லாம் சொல்றாங்கல்ல, பில்லி சூனியம் யாருக்கும் பண்ண மாட்டாங்க. முன் ஜென்ம தொடர்புல தான் ஒருத்தன் உனக்கு பில்லி சூனியமே பண்றான். புரியுதா? அவன் பில்லி சூனியம் ஏன் பண்றான்னா, நீயே பில்லி சூனியம் குரூப்ல இருந்திருப்ப, உனக்கு அவன் எப்படி பில்லி சூனியம் தனியா பண்ணுவான்? நான் பார்த்த ஏகப்பட்ட பேத்துல இப்ப பில்லி சூனியம்னா ஓடுறான். அவனே பில்லி சூனியத்துல உள்ளவன பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப என்கிட்ட பல பேர் ஆசீர்வாதம் பண்ணவன் ஏன்டா முன் ஜென்மத்துல அவன் என்னவாடா இருந்தானா அவனே பில்லி சூனியம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். சரி, முன் ஜென்மத்துல என்னவாடா இருந்தானா அவன் வைத்தியரை பல பேர்த்த கொண்டிருக்கான். அப்படியே வர்றான், ஏதோ ஃப்ரெஷ்ஷா இப்பதான் பிறந்து தப்பே செய்யாம இந்த பிறப்புல அப்படியே தங்க மாதிரி இந்த பிறப்புல இறைவன் அவனை தண்டிச்சிட்ட மாதிரியும், அவனுக்கு இறைவனே ஏதோ ஒரு பாவப்பட்டவன் மாதிரியும், இவன் மிகப்பெரிய புண்ணியம் வாங்கிட்டவன் மாதிரியும், அப்ப இறைவனையும் திட்டிக்கிட்டு குருவையும் திட்டிக்கிட்டு அப்படியே வர்றான் நொந்து போய். அப்படி ஒரு செகண்ட் கண்ணை மூடி பார்த்தா அடுக்கடுக்கா வருது அவனை பத்தி, அப்படியே ஒவ்வொரு அடுக்கா வருது. ஒரு 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் என் கூடயே நெருக்கமா பயணிச்ச சில நபர்கள் அப்படி ஒரு வாட்டி அப்படி பதஞ்சலி அப்படி தட்டி விட்டான் என்ன, ஒரு தலையில ஒரு மண்டையில 2 தட்டி பாடுறான்னா, பார்த்தா பில்லி சூனியத்துல எக்ஸ்பர்ட் ஆனவன் நம்ம கூட நிக்கிறான் முன் ஜென்மத்துல. அப்ப அவன் என்ன ஃபீல் பண்றான், அந்த பில்லி சூனியக்காரங்க எல்லாம் கொல்லணியான்னு அவனே சொல்றான் என்கிட்ட இவனே பில்லி சூனியத்துக்குள்ளவன், அது அவனுக்கே தெரியல. அப்ப அவனுடைய வடிவம் என்னன்னா, அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, முன் ஜென்மத்துல செய்த பாவத்துல அவன் வடிவத்துல அவன் கடைசி காலகட்டத்துல உன்னை நினைத்து சரணாகதி அடைந்து உன்னை அடையறதுக்காக ட்ரை பண்ணான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடம் 10 வருடம் ட்ரை பண்ணா அது முடியாம போயிடுச்சு. அந்த செய்த புண்ணிய காரியத்தினால உன் கூட எதுக்கு இருக்கிறான்னா, அந்த பில்லி சூனியம் செய்த பாவத்தை அறுக்கிறதுக்காக, அந்த மாயையை அறுப்பதற்காக நீ அவனுக்கு முதல்ல நல்வழி காட்டுறதெல்லாம் இல்லை, அந்த பாவம் தீண்டாதான் நல்வழி ஆகும். அப்ப ஒரு குரு வெறும் தியானம் கத்துக்கிறது கிடையாது, சாபத்தையும் பாவத்தையும் தீர்ப்பதற்காக சில மாணவர்கள் கையை பிடிச்சுக்கிறோம் நம்ம. புரியுதா? இது 48 நாள் கோர்ஸ், 16 நாள் கோர்ஸ், 12 நாள் கோர்ஸ், தியானத்தை பண்ணு, கண்ணை மூடிட்டு உட்காருன்னு, இதெல்லாம் ஒரு வாத்தியாரு யாரோ ஒரு இடத்துல யாரோ பண்ணுவாங்க. ஆனா ஒரு குருவாகப்பட்டவன் அவன் முன் ஜென்மத்தோட இருக்கிற சாபத்தை தீர்க்கணுங்க. ஒரு குழந்தை தீராத இருமல்ல இருக்குன்னா அந்த இருமலை தீர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதா ஒரு குருவோட ரோல். அப்ப அந்த சாபம் தீர்ந்தாதான் அவன் யாருன்னே அறிய முடியும். சாபத்தை வச்சிருக்கிறவனை ஒன்னும் செய்ய முடியாது. சாபத்தால் வரம் பெறாத, சாபத்தை வைத்துக்கிட்டு வரம் கேட்காத, சாபத்தை வைத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாதங்கிறது தான் அதோட வடிவம். அப்ப பல வடிவத்துல நமக்குள்ளிருந்து அந்த அலைவரிசை முன் ஜென்மத்தில் இருக்கிற தொடர்புகளை அது மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனாலதான் நிறைய பேரை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்துல அவர்களை நிறைய பேரை நம்மளால மாற்றவே முடியல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நம்ம கிட்ட இருக்கிற 1000 பேர்த்துல 2 பேரை கூட நம்மளால மாற்ற முடியல. 2 பேரை கூட மாற்ற முடியல. அவங்கள கேட்டா நல்ல தியானம், நல்ல குழந்தைங்க, நல்ல பெண்ணு, நல்ல ஆணு, நல்லா கரெக்டா வர்றாங்க போறாங்கன்னு இருப்போம்.
ஆனா அதை தாண்டி அவங்களுடைய முன் ஜென்மத்தோட தொடர்புல அவங்க வெவ்வேறு மாதிரி செயல்பட்டுருவாங்க, வெவ்வேறு மாதிரி பேசிடுவாங்க, வெவ்வேறு மாதிரி பண்ணிடுவாங்க. அப்ப அந்த சூழல்ல அவங்கள மிக சரியாக மாத்தணும்னா அந்த சாபம் தீர்ந்தாதான் மாற்ற முடியும். அப்ப அந்த சாபம் தீர்றதுக்காக தான் ஒரு குரு போராடுறாரு. அந்த அன்னதானம்லாம் என்னன்னா, நீங்க எல்லாம் யாரோ இங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை எல்லாம் ஏன் உட்கார வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உட்கார்ந்து பல நாள் இவரோட சுத்தி, இவரோட உட்கார்ந்து, இல்ல நீ போய் வீட்டுல இருக்கும்போது சூட்சமத்துல தியானம் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னா, எப்படியாவது அந்த சாபத்தை தீர்த்துட்டா, இங்க பாருங்க, இப்படி கண்ணி இமைக்கிறதுக்குள்ள நீ யாருன்னு தெரிஞ்சு போயிரு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம அப்படியே சில பேர் அப்படியே அழுகுறான். என்னமோ எங்க அப்பா வீட்டு சொத்து அங்க கம்கட்டையில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருங்க, நான் போய் பிரவா நிலையை அடைஞ்சிடறேன். நான் என்னமோ இங்க அக்கல்ல வச்சுட்டா படுத்து கிடக்குறேன். ஆண்டா, அது உன் சாபம் தீர்ந்துச்சுன்னா உனக்கு தெரிய போகுது. நான் என்னமோ பெரிய பல நாள் சேர்த்து இங்க மூட்டையில வச்சுக்கிட்டு படுத்திருக்கிற மாதிரி ஏன் சாபத்தையே தீர்க்க முடியாம நான் கழுத மாதிரி ஊரா இந்த பொதி சுமக்கிற மாதிரி சுமந்த போது என்னையே போட்டு வதக்குன்னு வாட்டி நொந்து நூலாகி அதுக்கப்புறம் அந்த சாபம் கொஞ்சம் தீரும்போது என்னை காட்டுறான். நீ புத்திசாலி அறிவாளிலாம் நினைச்சுக்காத, சாபம் தீர்ந்ததுனால அந்த தியானம் உனக்குள்ள யாரு அலைவரிசை என்ன விஷயம் அதை கொஞ்சம் பாருன்னு எட்டி பார்க்குறான். புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம் ரொம்ப விசித்திரமானது, ரொம்ப வினோதமானது, அறியவே முடியாது. இவங்கள மாதிரி ஒரு மேஜிக் மேனை உலகத்துல பார்க்க முடியாது. நீங்க உலகத்துல ஒரு மக்களை வியர்ப்புல ஆழ்த்துறது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சிசியனை வியர்ப்புல ஆழ்த்துறது பெரிய விஷயம் இல்ல. உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு குருவையே இவங்க மயக்க ஊசி போட்டு படுக்க போட்டுருவாங்க. யாரு? இந்த பிரபஞ்சம். அவங்களுக்கே வித்தை காட்டுவாங்க. அப்ப அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய வித்தை காட்டக்கூடியவன்னு பாத்துக்கங்க. புரியுதுங்களா? அழைச்சிட்டு போய் நடு ரோட்ல அனாதையா நிக்க வச்சுட்டு எங்கேயா போய் மரத்தடியில தூங்கிடுவாங்க. அந்த பிரபஞ்ச அலைவரிசையே இல்லாம இந்த உடலை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? அலை பாய்ஞ்சிட்டு கிடக்க வேண்டியதான், அப்படியே நிக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. என்ன நீ என்ன பண்றேன்னு பாக்குறதுக்காக தான் நான் அங்க நின்றுட்டு இருந்தேன்ருவாங்க. அப்ப பல்வேறுபட்ட சூழல்கள்ல இந்த பிரபஞ்சத்தை பெரிய 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 ஆளுங்க, எனக்கு தெரிந்து இவரு நீங்க அந்த அரவிந்தர் கூட பாண்டிச்சேரியில் எழுதியிருக்கிறது என்ன, தடுமாறி கீழே விழுந்தது அவருடைய அனுபவம். அதான் சமாதிக்கு போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உன்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு சூட்சமத்தில் கொடுத்துட்டான். இங்க ஒருத்தர் திருவண்ணாமலையில ஒரு நாள் விழுந்தாரு, ஒரு வாரத்துக்குள்ள சமாதிக்கு போயிட்டார். அப்ப கீழே விழுகிறது அவங்களுக்கு வெவ்வேறு வடிவத்துல கொடுப்பாங்க. இப்ப அவங்களே ஊரே கும்பிடுங்க, ஆனா ஒரு குருவை சமயத்துல பிரபஞ்ச காய விட்டுட்டு போயிருங்க, ஊரே அவனை வணங்கும். ஐயோ, அவனை வணங்கிக்கிட்டே கிடப்பாங்க. சமயத்துல பிரபஞ்சம் அவனை தவிக்க விட்டுட்டு ஓடி போயிருங்க. புரியுதா? ஊருக்கு மக்கள் எல்லாம் திரண்டுக்கிட்டு ஓடியாருவாங்க. இவர் எங்க ஓடுவார், இவர் எங்கடா ஓடுறாரு அப்படி பார்த்தா, 3 நாள் ஆச்சுடா பிரபஞ்சம் எவன்டடா போய் நான் சொல்லுவேன் பிரபஞ்சம் வரலன்னு. எவனும் நம்ப மாட்டான்டா, நான் நிறைய அதிசயம் பண்ணியிருக்கான், அதிசயத்துக்கு காரணம் நான் இல்லடா பிரபஞ்சம் தான்டா. திடீர்னு 3 நாளா காணன்னு அவனை தேடி இவன் அலைஞ்சிட்டு இருக்கான். இவனை தேடி 1 லட்சம் மக்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க, பின்னாடியே வர்றாங்க. எங்கடா அப்படி போறீங்கன்னா, அந்த ஐயாவை பார்க்க போறேன். அவரு எங்கன்னா அவர் எவன்ட்டையும் சொல்லிக்காம பிரபஞ்சத்தை தேடி போயிட்டு இருக்கேங்கிற. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு தன்னுடைய வடிவத்தை, தன்னுடைய ரகசியத்தை அது அவ்வளோ சாமானியமா காட்டி கொடுக்காது. புரியுங்களா? லாகிரி மகாசயருக்கு கொடுத்த மகாவதர் பாபாங்கிற ஒரு தீட்சை கொடுத்தவர், ஞானத்தை கொடுத்தவர் அவரு. இன்னொரு அங்கிருங்க, இதை ஒரு சூட்சமத்தை பாருங்க, ரகசியத்தை பாருங்க. ஜவுளி கடை வியாபாரி மாதிரி யுக்தேஸ்வரி கிரி லாகிரி மகாசயரோட சீடன். அவர்கிட்ட மகாவதர் பாபா, உன் குருநாதருக்கான சேமிப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடு அப்படிங்கிற. சேமிப்பு முடிஞ்சு போச்சுன்னா என்ன, அவ்வளவுதான், அந்த உடல்ல இருக்க முடியாது, நீ புட்டுக்கிட்டு விழுந்துருவ, ஓடி வந்துரு அப்படிங்கிற தகவலை ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டார்? அவரு இன்னொரு ஆள்கிட்ட சைடு பிட்டு போடுறாரு பாருங்க. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படியாப்பட்ட வேலையை பார்க்குது, எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நேரடியா சொன்னா என்ன, நீ தானே அவனுக்கு தீட்சை கொடுத்த, நீ தானே லாகிரியை உருவாக்குன, நீ ஏன் நேரடியா சொல்லல? அப்ப யுக்தேஸ்வரி போய் சொல்றாரு அவர்கிட்ட, லாகிரி கிட்ட, உங்களுக்கு சேமிப்பு முடிஞ்சு போச்சான்னு. அப்படியே அதிர்ச்சியாகி உட்கார்ந்தவர் தான். 2 hours 3 hours வெளியிலே வரல. இப்ப இவங்க லாகிரியில ஏன் யுக்தேஸ்வரி ஏன்டா இவர்கிட்ட சொன்னோம், மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னா, உள்ள போய் சமாதி நிலைக்குள்ள போய் எது தீர்ந்துச்சு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிற. அப்பதான் தெரியுது, இந்த உடலை விட்டுற சொல்லிட்டாங்க, நம்மளை வர சொல்லிட்டாங்க அப்படின்னு. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க கையில வெடிக்காத வெடி இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா கொளுத்திட்டு 5 நிமிஷத்துல பேப்பரா கிழிஞ்சு போயிடும். அதே தாங்க ஒரு குரு, பார்க்கும்போது அப்படியே ஞானப்பழம் மாதிரி இருப்பாரு, பூ போடுவீங்க, மாலை போடுவீங்க, ஆனா அந்த பிரபஞ்சம் எப்ப கொளுத்தி விட்டுட்டு போகும்னே தெரியாது. டப்புன்னு வெடிச்சு ரோட்ல ஒரு செதறி கிடப்பாரு.
இதே கதை தான் அவர் கதை. சமாதியா போயிடுவாரு, இல்லைன்னா மறைஞ்சு போயிடுவாரு, இல்லைன்னா எங்கேயாவது போய் படுத்துக்குவாரு. இது மாதிரி ஒரு டைப்பாகவே அந்த பிரபஞ்சம் ஒரு குருநாதரை, ஒரு ஞானிகளை வழி நடத்தும். அப்ப பிரபஞ்சத்தையே ஒரு ஞானியே அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது உண்மையான ஸ்டேட்மெண்ட். அது திக்குமுக்க ஆட வச்சிடும் சமயத்தில். இது உண்மை ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது. அப்ப மக்களாகிய நீங்க எவ்வளவு பெரிய கவனமாகவும் எவ்வளவு பெரிய விழிப்போடவும் இருக்கணும். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு உங்க ஜென்மாந்திர தொடர்புகள் ஒரு குருவோட இருக்கு, ஒரு மனிதரோட இருக்கு, ஒரு அலைவரிசையோட இருக்கு. அதை நீங்க கொஞ்சமாச்சும் உணரணும்னா காத்திருக்கணும். அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு எதிரி யாருன்னா உங்க வாயை ஒரு 10 பிளாஸ்டிக்கை வாங்கி மூடி போட்டு நல்லா ஒட்டிக்கிட்டு பேசாம சாப்பிட்டோமா, வாழ்ந்தோமா, அமைதியா போனோமா, அப்படி போயிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. பக்கத்துல இருக்கிறவன்ட்ட எதிரில் இருக்கிறவன்ட்டெல்லாம் ஆலோசனை ஐடியா எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி நீங்களே உங்களுக்கு சூனியத்தை வச்சுக்கிட்டே அலைய வேண்டியதான். புரியுதுங்களா? அதனாலதான் தியானத்திலே சொல்லி கொடுத்ததே கொஞ்சம் பேசாதீங்கப்பா. இது கிளாஸ் இது காலேஜ் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. நீங்க நட்பு கம்யூனிகேஷன் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, இங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இது கல்லூரி கிடையாது. இது ஸ்கூல் கிடையாது. இது பிரிக்கக்கூடிய இடம், விடுதலை ஆகக்கூடிய இடம். இங்க என்ன நட்பு கிடக்கு? தியானம் பண்ற இடத்துல, குரு இடத்துல நட்பே கிடையாது. நட்புங்கிறதே அந்த உடைக்கப்படணும். நட்புங்கிறது பிரிக்கப்படுற இடம். காதல், நட்பு, அன்பு, பாசம் இதெல்லாம் அங்க கிடையாது. தியானத்துக்குள்ள இருந்து விடுதலை, அவ்வளவுதான். விடுதலைக்காக தான் தியானத்துக்கு வந்திருக்கிறோம். அங்க விடுதலை ஆகாம 4 நண்பர்களை சேர்த்து வச்சிட்டோம்னா அதுக்குள்ளேயும் மாட்டிக்குவோம். அப்ப மெயின் தியானம் பழக வர்ற மனிதன் அவனை கவனிக்கிறதுல தான் ரொம்ப குறியா இருக்கணும். அப்ப அவனை கவனிக்க முடியாத ஸ்டேஜில் குருவை கவனிச்சு குருவுக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வர்ற வரைக்கும் மௌனமாக காத்திருந்து பயணிக்கணும். அப்ப அந்த முன் ஜென்ம தொடர்புனாலதான் நீங்க அத்தனை பேருக்குள்ளயும் ஒரு வடிவம் இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள கொஞ்சம் தியானம் இருக்குன்னா இந்த தியானம் ஃப்ரெஷ்ஷா இந்த ஜென்மத்துல வந்தது கிடையாது. போன ஜென்மத்துல நீங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அரைச்சிட்டு அம்மியில அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த அம்மியில உள்ள சாந்தை தான் அள்ளி இப்ப பூசி இருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த சாந்தோடே போயிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் சாந்து அரைச்சி பூசினாதான் கொஞ்சம் ஏதாவது தெரியும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அடையலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் போராடுறது, ஒரு குரு வகுப்பெடுக்கிறது, சொல்றது. வெறுமனே ஒரு தியானத்தினால ஒருத்தர் வளர முடியாது. அப்ப ஒரு குருவாகப்பட்டவர் என்னன்னா, ஒரு குழந்தைய ஒரு தாய் தந்தை வளர்க்கறதுக்கு, தாயை தாண்டி குரு பெரியவர் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, தாய்க்கே முன்ஜென்மத்தை தெரியாது. நம்ம குழந்தைன்னு மட்டும்தான் தூக்கிக்கிட்டு தாலாட்டி பாடிக்கிட்டே கிடப்பாவ. அந்த குரு வெறும் பாடல் பாட மாட்டார். முன்ஜென்மம் தெரிஞ்சதுனாலதான் அவர் கிளியரா வழி நடத்துவார். அதனாலதான் நீங்க நிறைய சம்பவங்களை இங்க அறிய முடியாது. நிறைய சம்பவங்களை உங்களால கிளாரிட்டியா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, அந்த முன் ஜென்மத்தை, அந்த பேரு ரகசியத்தை அறிந்தவர் குரு. அந்த பேரு ரகசியத்தை அறிந்தவர் இந்த பிரபஞ்சம். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு ரகசியம், ஒரு பொக்கிஷம் ஒளிக்கப்பட்டிருக்கிறது. உன் தலைக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு, வேற உண்மை எங்கேயும் கிடையாது. உன் பெடரிய ஒரு 3 தடவை பின்னாடி, நான் சொல்லிட்டேன்னா இவங்க எவனாவது போய் மண்டையை கூட தட்டிக்குவாங்க. உன் பெடரிய உன்னுக்குள்ளேயே மரப்பு இருக்கு. அந்த மரப்பு எடுக்கப்பட்டுச்சுன்னா உனக்கு ஏன் நீ தியானம் பண்ற, ஏன் இப்படி அலையிறங்கிறது உனக்கே தெரியும். அப்ப அந்த முன்ஜென்ம தொடர்பை யாராலையும் அவளை சாமானியமாக கண்டறியறதுக்கு முடியாது. அப்ப அதை கண்டறியறதுக்கு ஒரே ஒரு ஆயுதமாக சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய அந்த கர்ம வினைய சாபத்தினாலதான் உன்னை அறிய முடியலங்கிறாங்க. ஒரு ஞானத்துக்குரிய விஷயத்துல, தியானத்துல பல்வேறுபட்ட பிரிவுகள். ஒரு சக்கரத்திலிருந்து ஒருத்தர் பார்த்துட்டு அங்கேயே அமர்ந்துடுறாரு. 2 சக்கரம், 3 சக்கரம், 4 சக்கரம், 5 சக்கரம், 6 சக்கரம், இதுக்கு மேல போகாம 6க்குள்ளேயே பல பேர் சமாதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த 7வது திரையை விளக்குன்னு ராமலிங்க சுவாமி மாதிரி சொன்னதெல்லாம் ஒருத்தரால போகவே முடியாததுக்கு காரணம் அவருடைய சாப வினையும் முன்ஜென்ம தொடர்புகளையும் அவரால் அது தடுக்கப்படுது. அந்த உள்வினை என்று சொல்வார்கள்ல, அந்த உள்வினை தான் அருணகிரிநாதருடைய ஞானத்துக்கும் அவருடைய உள்வினை தான், அந்த பாவத்துக்கும் அவருடைய உள்வினை தான். அந்த சேமிக்க வைக்கப்பட்டது அருணகிரிநாதர் தியானமா ஞானமா வருது. அதே மாதிரி சாபத்தினால பொம்பளையை நோக்கி போறாரு. அப்ப ஒரு மனிதனுடைய அந்த உள்வினையினாலதான் அவனை யார் என்று அறிய முடியாம போராடுறான். அப்ப அந்த உள்வினை எவ்வளோ பெரிய 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 நாட்டோடைய ராஜாவா இருந்தாலும் அந்த உள்வினை அவர் அறிய விடாது, அவரை முப்பிறப்ப தெரிய விடாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும்
சிவனடியார்களோ பெரிய பெரிய ஞானிகளோ சொல்வது, அந்த முப்பிறப்ப தெரியணும்னா உன் உள்வினை தீரணும்ப்பா, உன் சாபம் தீரணும். உன் சாபம் தீரக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் குரு கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த குரு என்னன்னா பிரபஞ்சத்தோடைய அலைவரிசையிலிருந்து அவனுடைய சாபத்தை தீர்த்தவன். எப்படி? அவனுடைய சாபத்தை தீர்த்ததுனாலதான் அவனுக்கு யாருன்னு அவனுக்கு தெரியுது. அவன் சாபத்தை தீர்க்கலன்னா அவனை யாருன்னு அவனுக்கு தெரியாது. அப்ப அந்த சாபம் தீர்ந்தால் மட்டும்தான் நீ தீபமாக எரிவாய், ஒரு ஜோதியாக எரிவாய். அப்ப அது வரைக்கும் நீ காத்திருந்து பண்ணிக்கணும். அப்ப உன்னுடைய வடிவம், உன்னுடைய சூழல்கள்லாம் நீ சாபத்தில் அகப்பட்டு இருக்கிறதுனால உன்னை பார்த்து நிதானிச்சுதான் ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப நிறைய பேருக்குள்ள தியானம் பண்ணணும்னு விரித்தனமான எண்ணம் இருக்கும். ஆனா உன்னுடைய சாபத்துல உன் உடலு உன் தியானத்தை தாங்காது. உன் உடலே உன் தியானத்துக்கு எதிராக போயிடும். அப்ப உன் கணவனே உன் தியானத்துக்கு எதிராக இருப்பான், உன் மனைவியே உன் தியானத்துக்கு எதிராக இருப்பா, உன் தாயே உன் தியானத்துக்கு எதிராக இருப்பா, உன்னுடைய உறவினரே உன் தியானத்துக்கு எதிராக இருப்பான். அப்புறம் எல்லா சூழல்லையும் உனக்கு கை கூடுற மாதிரி இருந்து கை கூடாது. அப்ப நீ என்ன பண்ணுவ? நொந்து நூலாகி கண்ணீர் விட்டு அலைஞ்சுக்கிட்டே இருப்ப. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஏறத்தாழ ஒவ்வொருத்தரும் 20-30 குருமார்களை கடந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு மேற்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே முன்ஜென்மத்தோடைய சாபம்னு சொல்லுவாங்க. தீட்சை என்பதோ ஞானம் என்பதோ குரு கிடைப்பது என்பதோ இயற்கையா கிடைக்கணுமா? அது இயற்கையா கிடைக்காத போது அது சாபம் அப்படிங்கிறாங்க. இந்த சாபத்தோட வெளிப்பாட்டுல தான் நெட்டி சும்மா இருக்கு, சொரிஞ்சு விடுங்க. எவனாவது ஒருத்தன் கிடைச்சிட்டா 18 நாள் தியானம், 12 நாள் தியானம், அந்த தியானம், இந்த தியானம், நொந்த தியானம் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாபம் பண்ற வேலை. அந்த உடலை போட்டு கெடுக்கிறதுக்கான அவன் சொல்றான். சாபம் தீர்ந்தா, நல்லா ஞாபகம், எவனா இருந்தாலும் சாபம் தீர்ந்தா உன்னுடைய அலைவரிசை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயர்ந்த அலைவரிசை உன்னை தேடி வரும். சாபம் தீர்ந்துருச்சுன்னா உன் கதவை தட்டுற மாதிரி உன் உடலை தட்டி உள்ள வருமா, வந்து உன்னை பரிபூர்ணமாக அந்த அலைவரிசையில் உயர்ந்த ஞானியாக மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குமா. இந்த உலகத்துல திருவண்ணாமலையில அவர் இருந்தார்ல, திருச்சூழிலிருந்து வந்து இருந்தார்ல, அப்ப அவருடைய உடலுக்கு துன்பம் வரும்போது ஊரே அழுத போது அவர் ஏன் அழுகல, அவர் ஏன் வருத்தப்படல அந்த உடலை நினைச்சுன்னா, அந்த சூலத்துக்கு சாபம் என்று அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அது என் தாயால் தகப்பனால் கொடுக்கப்பட்ட சூலம், நான் எல்லாத்தையும் என் தியானத்திலேருந்து சரி செஞ்சேன், அந்த சூலம் சாபம் பெற்றிருக்கு, அதை சரி செய்ய முடியாதுன்னு பிரபஞ்சம் எனக்கு உணர்த்திருச்சு. அதனால நான் அதை பத்தி கவலைப்பட முடியாது, அதை அறிந்துட்டேன். அதையும் அறியாம இருந்தேன்னா உன்ன மாதிரி பல டாக்டரை கூப்பிட்டு பல மருந்துகளை நான் பூசிக்கிட்டே இருந்திருப்பேன். அதை அறிந்ததுனால அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சூலம் காப்பாற்ற முடியாது, இந்த சூலத்தை காப்பாற்ற நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத கிளியரா அறியும் திறன். இதுக்கு பேர் தான் என்ன? அறியும் திறன். அறியும் திறன் வந்ததுனாலதான் துன்பத்தையே இன்பமாக ஒரு ஞானி அனுபவிக்கிறான். கஷ்டம், பேர் கஷ்டம். டெய்லியும் ஒருத்தன் வந்து இங்க வர்றீங்களா, 100 கணக்கான பேர், 400 கணக்கான பேர் என்ன கொடுத்துட்டு போறீங்கன்னா, கொடூரமான சாபத்தையும் பாவத்தையும் ஒரு குருநாதர் காலடியில போட்டு போறீங்க. புரியுதுங்களா? ஒரு குருநாதர்கிட்ட என்ன கொடுத்துட்டு போறீங்க? காம்ப்ளிமெண்டா, கிஃப்டா என்ன கொடுக்குறீங்க? சாபத்தை கொடுக்குறீங்க. உடல் எரிச்சல சாவுங்க குருநாதா, நீங்க கண்ணு எரிச்சல சாவுங்க குருநாதா, நீங்க நைட்லாம் தூங்கவே கூடாது குருநாதா, நாங்க பல பேய்களை வச்சிருந்தா இந்தங்க 2 பேய் உங்களுக்கு தரோம் அப்படின்னு நீங்க பல்வேறுபட்டதை கொடுத்துட்டு, அவன் என்ன பண்றான்? மரத்தடியிலையோ ரூம்லையோ மொட்டை மாடியிலையோ எங்கேயோ உட்கார்ந்து அந்த கரும வினையை எரிக்கிறான். சில அவனுக்கு உள் உணர்வுகள் என்ன சொல்லுது? சில கர்ம வினையை எரிக்க முடியும், சில கர்ம வினைய, எவனுடைய கர்ம வினையோ நீ பல நாள் கொஞ்சம் சுமக்கணும், கொஞ்சம் சும அப்படிங்கிறான். ஏன்பா சுமக்கணும்னா, அது முன் ஜென்மத்துல உனக்கும் அவனுக்கும் ஒரு பந்தம் இருக்கு. அவன் வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு நீலைகளை கடத்திட்டு போயிடுவான். அப்ப நீ என்ன பண்ணணும்? 10 நாளோ 12 நாளோ 15 நாளோ கொஞ்சம் அந்த கரும வினையை தூக்கிக்கிட்டு சுமக்கணும். இந்த கழுத பொறி மூட்டையை சுமக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்க பொண்டாட்டிக்காக போறது, பிள்ளைக்காக போறதெல்லாம் நீங்க உங்களுக்கு பாசம், உங்களுக்கு கமிட்மெண்ட், உங்களுக்கு கடமை. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு கடமையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. சாபம், சாபத்தோட வெளிப்பாடு, கர்ம வினையோட வெளிப்பாடுன்னு சொல்லுவான்ல. ₹1,00,000 சம்பாரிச்சு ஒருத்தன் ஒரு ஆம்பளை அழுகிறான், ஏண்டான்னா ஒரு பொம்பளை அழுக விடுறான். ஓ
அவன் நிம்மதியே இல்லையா, பிள்ளைக்காக வாழலாம்னு நினைக்கிறான், திட்டி தீர்க்கிறாங்கிறான். அதுக்கு காரணம் அவன் எல்லாம் இருந்தும் கண்ணீர் விடுவான். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணால கண் கலங்குறா. இதுக்கெல்லாம் காரணம் முன்ஜென்மத்தோட தொடர்புகள்ல என்ன வடிவம்னு தெரியாது. அப்ப முன்ஜென்மத்தோட தொடர்புகள்ல எத்தனையோ இடங்கள்ல துன்பங்களையும் பாவங்களையும் நம்ம அனுபவிச்சிருக்கணும். அப்ப அது தெரிஞ்சதுனாலதான் அதை என்ன பண்றோம், தியாகத்தோட எடுத்துக்கிறோம், தியாகத்தோட சுமக்கிறோம், தியாகத்தோட பயணிக்கிறோம். அப்ப அங்க நன்மையோ தீமையோ புகழோ ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு குருவால அனுபவிக்க முடியாது. அங்க அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அங்க அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு அலைவரிசை உள்ள வந்து அவனை ஒண்ணுமே இல்லாம மாத்திட்டு போயிடும். அப்ப அவன் எங்க போய் அனுபவிக்கணும்? அப்ப உங்களுக்குள்ள இருந்து எல்லாருக்குள்ளயும் என்னன்னா, உங்களுடைய முன் ஜென்மத்துல இருந்து சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு பிரபஞ்சம் ஒரு வழிகாட்டி தான் உங்களை நகரப்புறங்கள்ல போய் நீங்க இந்த இறையை தேடுங்க, இறை வழிபாடை தேடுங்க, ஞானத்தை தேடுங்கிறான். எவனாவது ஒரு ஞானியாவது ஒரு கடவுளாவது ஒரு சாக போற மனிதனால நமக்கு என்ன நன்மை? சாக போற மனிதன் நம்ம மந்திரத்தை சொல்லியோ நமக்கு பாட்டு பாடி ஏதாவது பலன் கிடைக்க போதா? மரணம் இல்லாத பெருவாழ்வு கொண்ட ஒருத்தனை போய் சாக போற மனிதன் நீ புகழ்ந்து ஏதாவது கிடைக்க போதா? அப்ப ஏன் உன்னை புகழ விடுறான்? உனக்கு ஏன் இந்த வாய்ப்பு அளிக்கிறான் அப்படின்னா, உன் சாபம் தீர்வதற்கு, உன் சாபம் தீர்வதற்கு, உன்னை நீ அறிவதற்கு, என்னை நீ அறிவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. என்னாலே இந்த பாடல் எமக்குரியது என்று நீ நினைக்கிறாய். இந்த பாடல் உனக்கும் உரியதுதான். இந்த பாடலுக்கும் உனக்கும் தொடர்பு உண்டு. ஒரு குருவுக்கும் உனக்கும் வெறும் குரு பந்தம் இல்ல, இது முற்பிறப்பில் ஸ்ட்ராங்காக தொடர்பு இருக்கு. அப்ப நீ உன்னை அறியணும்னா என் போன்ற ஆட்களுடைய எழுத்தையோ பாடல்களையோ நீ படித்து கொண்டே இருந்தனா ஒரு நாள் உன் சாபம் விலகும் போது நீ உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்குவ. அப்ப நீ என்ன ஆகுற அப்படின்னா, நீ முப்பிறப்பிலிருந்து தெரிந்து கொண்டதுனால பிறப்பிலிருந்து விடுபடுற. அப்ப ஒரு பிறப்பிலிருந்து விடுபடணும். திருவண்ணாமலையில நினைத்தா முத்தின்னு இருக்கு. இந்த முத்தியை எப்ப கொடுக்க முடியும்னா, சாப விமோச்சனம் எப்ப கிடைக்குதோ அப்பதான் முத்தி கிடைக்கும். அப்ப சாப விமோச்சனா உன்னுடைய பாவத்தை தூக்கி வெளியில போட்டாதான் முக்தி கொடுக்க முடியும். அப்ப முக்திங்கிறது பிறவா நிலை, பிறப்புல இருந்தே மொத்தமா எடுத்துறது. அப்ப பிறப்புல இருந்தே ஒருத்தனை நீக்கப்படணும் அப்படின்னா அவனை பியூர் பையா மாத்திட்டு தான் பண்ண முடியும். அப்ப கர்த்தருடைய முழு வடிவமே என்னன்னா, பிறப்புல இருந்து விடுபடுறதுக்கு தான் அவரே வந்தார். கிருஷ்ணனுடைய அடிப்படை இலக்கு என்ன அப்படின்னா, பிறப்புல இருந்து விடுபடு. அப்ப நாராயணனுடைய அவதாரம் எல்லாம் எது காட்டுதுன்னா, பிறப்புல இருந்து விடுபடு. அப்ப ராமலிங்க சுவாமிகளுடைய அடிநாதமும் எதை சொல்லுதுன்னா, பிறப்புல இருந்து விடுபடு. பிறப்புல இருந்து நீ வைத்து இருந்தனா ஒண்ணுமே பண்ண முடியும். அப்ப உன்னை எதற்காக வணங்க வைக்கிறாங்க, உன்னை எதுக்காக போக வைக்கிறாங்கன்னா, உன் சாபம் தீர்ந்தா மட்டும்தான் நீ உன்னை யாருன்னே உணர முடியும். அது வரைக்கும் அதுதான் உள்வினைங்கிறது. அந்த உள்வினை கொஞ்சோண்டு இருந்தா கூட உன்னை உணர முடியாது. அங்க நான் ஒண்ணு வந்துடும். அப்புறம் நீ என்ன பண்ணுவ, நீ உனக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஸ்டைலா போக ஆரம்பிச்சிருவ. அப்ப அதை உணர முடியாது. அப்ப சாபம் தீர்றதுக்காக தான் ஒட்டுமொத்தமான அத்தனை பேரும் இந்த உலகம் கர்த்தரை தேடுறதோ, அல்லாவை தேடுறதோ, பிற குருமார்களை தேடுறதோ, பிற ஞானிகளை தேடுறதோ, பிற மார்க்கங்களை போய் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தான். தயவு கூர்ந்து முன்ஜென்மம் என்பது 100% எல்லாத்துக்கும் இருக்கு. தாவரத்துல ஆரம்பிச்சு, மலை தொடர்கள் ஆரம்பிச்சு, நதிகள்ல ஆரம்பிச்சு, சிங்கத்திலேருந்து கரடியிலேருந்து மனிதன்லேருந்து பாம்புலேருந்து எல்லா ஜீவராசிக்கும் முன்ஜென்ம தொடர்பு உண்டு, முன்ஜென்மம் உண்டு. அதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளையும் ஒரு ஞானியும் உட்பட சாபத்திலிருந்து விடுபட்டதுனாலதான் அவருக்கு நிஜத்தை பார்க்கிற வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு நாகம் தெய்வீகமாக மாறுது. ஒரு நாகம் சொல்றான், எல்லா நாகத்தையும் வணங்கிறாத. ஒரு நாகம் விஷத்தை முறித்தாதான் அது நாகம் இல்ல, அது தெய்வம், அது ஞானி, அது சித்தர் அப்படிங்கிற வடிவத்தை சொல்றான். அது விஷம் வச்சிருந்துச்சுன்னா அது சித்தர் கிடையாது. இப்ப உங்களுக்குள்ள மனிதரை கண்டு எல்லா ஞானியும் என்ன சொல்றான்னா பயப்படுறான். ஏன்னா சாபம் வைத்திருக்கிறவன் ஒரு விஷத்துக்குரியவன். சாபத்துக்கிட்ட இருக்கிறவன், சாபத்துல இருக்கிறவன் என்ன சொல்றாருன்னா, அவன்கிட்ட நீ ஒரு வேலையை ஒப்படைச்சனா, 2 பேருக்கு சோறு போடுனா, அவன் கையால சாப்பிட்டானா அவனுக்கும் வயிற்று வலி வந்துருங்கிற. அப்ப இங்க அன்னதானம் கொடுக்கறதுல 2 பேருக்கு நீங்க யாருக்காவது சோறு போடணும்னா அந்த ஞானி என்ன சொல்றான்னா, அவனுடைய அலைவரிசை வச்சு உன்னை தடுத்து ஆட்கொண்டு சோறு போடுப்பாங்கிறான். புரியுதுங்களா?
அப்ப இங்க என்ன பண்ணுது, அவனுடைய அலைவரிசையால நீங்க தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறீங்க. புரியுதுங்களா? இப்ப அணையா அடுப்பை பத்த வச்சு அங்க ராமலிங்க சுவாமிகள் இடத்துல பல பேருக்கு சோறு நடக்குது இல்ல, அவருடைய அலைவரிசைக்குள்ள போய் நின்னுக்கிறாங்க. இப்ப அடுப்பை பத்த வச்சோம்னா ஒரு அனல் வருது இல்ல, அந்த அனல்ல குளிர் காயிரம்ல, அந்த மாதிரி சுவாமியோட அந்த குருவுடைய அலைவரிசையிலிருந்து அங்க ஒரு மனிதன் சோறு போடும்போது அந்த அலைவரிசை தான் சோறு போடுது. கை கால் நம்ம அசைக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க அணையா அடுப்பை பத்த வச்சிருக்க அங்க போய் யாரு நின்று பண்ணாலும் கை கால் தான் உன் கால் அசைக்குது. அங்க சோறு போடுவது, சோறு கொடுப்பது, சமைப்பது எல்லாமே அங்க ராமலிங்க சுவாமிகளுடைய அலைவரிசை தான். அப்ப ஒரு ஞானி இடத்துல உணவு உண்பது, உணவு கொடுப்பது, பரிமாறுவது இதெல்லாம். அப்ப உன்னை கைகால் மட்டும் அசைகிற உன்னை ஒரு நாள் அலைவரிசையாக அசைக்கிறேன், அலைவரிசையாக மாத்துறேன். அப்போ உன் சாபம் தீரணும். அப்போ உன் சாபம் தீர்றதுக்கு முக்கியமான வடிவம் என்னன்னா, இந்த அலைவரிசையை பிடிச்சுக்க. தயவு செய்து ஒரு தாய் தந்தை பெற்ற இந்த உடல்னு நினைச்சு நீ வணங்குற, இந்த உடலால என்னால எந்த விஷயமும், இந்த உடலை வச்சுக்கிட்டு இந்த அலைவரிசையை உள்ள வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த உள்ள இருக்கிற அலைவரிசை தான் அது மரணத்துக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்ட அலைவரிசையா இருக்கு. அப்ப அந்த அலைவரிசை தான் என்னுடைய சாபத்தை நீக்குவதற்கு, என்னுடைய பாவத்தை நீக்குவதற்கு, நான் தோத்ததற்கு, நான் வளர்ந்ததற்கு, நான் வாழ்ந்ததற்கு, நான் செய்த நூற்றுக்கணக்கான பிழையான தவறுகளுக்கு, நான் செய்த 10-20 நன்மைகளுக்கு யாரு காரணம் அப்படி என்பது கண்டுபிடிச்சா, அது முன் ஜென்மத்தோடைய தொடர்பை காட்டி கொடுக்கும் போது அந்த உள்வினையால நான் எவ்வளவு பெரிய கொடூரமான தவறுகளை செய்திருக்கிறேன், அந்த உள்வினையால எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்திருக்கிறேன்னு அறிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்க என்ன நினைச்சுக்குவீங்கன்னா, நீங்க செய்யற பாவங்களை எல்லாத்தையும், நீங்க பண்ற தவறு எல்லாத்தையும் நீங்களே மறைச்சுக்கிட்டு, நான் நல்லதாங்க செஞ்சேன், அது கெட்டதா போயிடுச்சுங்க. நீங்க நல்லது செஞ்சேன் அப்படின்னு நீங்க எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா நான் நல்லவன்னு சொல்றாங்க. அப்ப யாருதான் கெட்டவன்? எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா, என் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லதுதாங்க செஞ்சேங்கிறான். ஒரு திருடனும் இதாங்க சொல்றான். ஜெயில போய் 4 கொலை பண்ணிட்டுக்கோன்னு சொல்றான், நான் மனசாட்சிக்கு உட்பட்டு தாங்க கொலை பண்ணேங்கிறான். எல்லா பேரும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா அப்ப எவன் தாங்க கெட்டவன்? அப்ப இதை அறிய முடியாம தான் தன்னை தவறு செய்து கொண்டு கூட தன்னை நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் முன்னிறுத்திக்கிறான். அப்ப எனக்கு என்ன தெரியுமா வாய்ப்பு வந்துச்சு, நான் அழுது கதறினேன். எங்க கதறினேன்னா, எவ்வளவு பெரிய தவறுகளை அறியாமலே செய்திருக்கிறோம். செய்தது கூட பிரச்சனை இல்லை, செய்துட்டு செய்யாத மாதிரி நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்க மற்றவனை விட்டுருங்க, நான் சிறு வயதிலிருந்து பல துன்பங்களையும் பல துயரங்களையும் பல பேருக்கு அளிச்சிருக்கிறேன். பல செயல்களை இந்த சமூகத்துக்குள்ள விதைச்சிருக்கிறேன். அப்ப விதைச்சிட்டு நான் என்ன சொல்றேன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப கரெக்ட் பர்சன் அப்படின்னு நானே சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன். அப்ப இத அறியும் திறன் கொண்டு அலைவரிசை அட நாயே, அட பேயே, உள்ள போய் பாடுறா நீ செய்திருக்கிற வேலையன்னு அந்த அறியும் திறன் வந்த ஒண்ணுதான் என் தாய் கருவுல இருந்து நான் குழந்தையா வெளியில வளர்ந்து ஒவ்வொரு நாள் இருக்கிறத படம் மாதிரி எனக்கு போட்டு காட்டுறாங்க. பாரு, உன்னுடைய முன் ஜென்மத்துல நீ என்னென்ன செஞ்ச. இது எந்த மனிதனாலையும் உங்க படத்தை நீங்க பார்க்கவே இல்லை. என் படத்தை ஸ்கிரீன்ல, டிஜிட்டல் ஸ்கிரீன்ல எனக்கு காட்டினாங்க. நீ பாரு. அப்ப நான் எதை ஃபீல் பண்ணேன்னா, எவ்வளவு பெரிய அறியாமையில் நம்ம எவ்வளவு பெரிய பிழைகளை செய்திருக்கிறோம். இப்ப என்கிட்ட அதிகாரமே கிடையாது. அதிகாரம் இல்லாமையே ஆயிரக்கணக்கான தப்புகளையும் குற்றங்களையும் இந்த சமூகத்துக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில. நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு அதிகாரம் இல்லாம ஒரு சாதாரணமா ஒரு வில்லேஜ்ல வாழ்ற ஒரு இளைஞன் ஆயிரக்கணக்கான தவறுகளை நான் செஞ்சிருக்கிறேன். அப்ப அதிகாரம் இருந்ததுன்னா நான் என்னென்ன செஞ்சிருப்பேன் நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம தவறுகளை செய்துட்டு ஒரு ஆடிட்டரை வச்சுக்கிறோம், ஒரு வக்கீலை வச்சுக்கிறோம், சுத்தி இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு கூட ஒரு 4 கடவுளை வச்சுக்கிறோம், எக்ஸ்ட்ரா 2 குருவை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இதுல எப்படி அறிய முடியும்? நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு யாராவது ஒருத்தர் பேசுனா அவரை தூக்கி அங்கிட்டு போட்டுருவோம். உங்களுக்கு யாராவது பர்சனலா ரொம்ப அறிவுரை சொன்னா அவரை நீங்க அவாய்ட் பண்ணிருவீங்க, அவரை சந்திக்க மாட்டீங்க. இப்படி ஒரு சூழல் ஆயிரும். பெற்ற தாய் ஒரு ஸ்டேஜ்ல மகள்கிட்ட அட்வைஸ் பண்றதே விட்டுறா. ஏன் விட்டுறான்னா, நீங்க வெறுப்பு அடைகிறீங்க, தாய் தந்தையை பார்த்து ஒதுக்குறீங்க. எப்ப நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு தொடங்குனீங்களோ அன்னைக்கே அப்பா அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டீங்க.
நீங்கெல்லாம் காசு சம்பாதிக்காம நீங்க அமைதியா படிக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு ஒரு சூழலுக்கும் ஒரு தாய் தகப்பனுடைய பங்களிப்பு அவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கு. என்னைக்கு நீங்க மாச சம்பளம்னு ஒரு தண்டை போய் வாங்கும்போது தாய் தந்தையை நீங்க வேற மாதிரி டீல் பண்றீங்க, அவங்கள ஒரு ஸ்டாப் மாதிரி ஆக்கிட்டீங்க, அவங்கள ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அவங்க அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. முகவரி கொடுத்தவன் அவன் உனக்கு, அவன் முகவரி கொடுத்தவனை போய் அவன் முகத்தை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, சிதைக்கிறீங்க. ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பேச தெரியலங்கிறாங்க. ஏன் பேச தெரியணும்? ஒரு தாய் தந்தை பேச்சாளராக இருக்கணும். உன்னை பெக்க தெரிந்தவங்க, உன்னை வளர்க்க தெரிந்தவங்க அவங்க தான், அவ்வளவுதான். அவங்க பேசுறாங்க, பேச தெரியல, அவங்க அப்படி பேசுறாங்க, எப்படி வேணாலும் பேசட்டும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி சுமக்க நீதாப்பா கத்துக்கணும். உன்னை சுமந்தவள நீ சுமக்க மாட்டியா? அவங்க உனக்கு பேசணும்னா அவங்க என்ன ஹோட்டல் நடத்துறாங்களா, ரிசப்ஷன் லிஸ்ட், அவங்க வாங்க வெல்கம் உட்காருங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உனக்கு பிடிச்ச மாதிரியே பேசணுமா? அவங்க இல்ல அவங்க என்ன சினிமா நடிகர்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதானப்பா அவங்க பேசுவாங்க. அவங்க புலம்புறாங்க, அவங்க பேசுனதே பேசுறாங்க, சண்டை வர வைக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த முன் ஜென்மத்தோட தொடர்புல தெரியாம. எதற்காக தாய் தந்தையெல்லாம் சொல்றேன்னா, பெத்த தாயையோ தகப்பனையோ ஒரு மகனோ ஒரு மகளோ கேவலப்படுத்தி உதாசனப்படுத்தி தூக்கி போட்டுறாங்க வெளியில. அப்ப அந்த அதுவும் சாபம் தான். அந்த முன் ஜென்ம சாபத்துல ஒரு ஞானி இங்க இருந்து சொல்றான், காட்டுறான், படமா அப்படி காட்டுறான். என்ன காட்டுறான்? எனக்கு காட்டுறான், டே உனக்கு முன்னால எனக்கு ஒரு சகோதரி முன்னால் பிறந்தா, அடுத்தது ஒரு சகோதரன், அடுத்தது ஒரு சகோதரி, நான் தான் கடைசி. அப்ப என் சகோதரன் எங்க அம்மாவை அடிக்கிறான். அப்ப அவர் காட்டுறாரு, அந்த முன் ஜென்மத்தோட சாபத்தினால பாரு பெத்த தாயவே அடிக்கிறான் பாரு. அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த முன் ஜென்மத்தோட சாபத்துல அடித்து சாபத்தையும் போக்காம சாபத்தை மீண்டும் வாங்கிக்கிறான். சாபம்னு கழியல, மீண்டும் சாபத்தை, அடுத்த சாபத்தை அவன் வாங்குறான். அப்ப அது என்னன்னே அவனுக்கு தெரியல. அப்ப யாருன்னு தெரியல அவனுக்கு. அந்த அம்மா ஏன் இப்படி பேசுது? இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்கிறது மட்டும் இல்லாம நான் என்ன தியானத்துல பார்ப்பேன்னா, இவன் ஏன்டா நம்மள பேசினான், அப்ப இவனுக்கு நமக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? அவன் பேசுறதுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடாது. இவன் நம்மள பேச முடியாது, அவளை சாமானியமா பேச முடியாது. பேசுறான்னா முன் ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு நாம அவனுக்கு கைமாறு செஞ்சிருக்கிறோம், அதுக்காக தான் எதிர்வினை ஆற்றான். அப்ப அவன் என்ன கைமாறு நாம செஞ்சோம் அப்படின்னு தியானத்துல உள்ள போய் பார்த்தா அங்க நாம செஞ்ச திருவிளையாடல் வருது. புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற வடிவம். அப்ப தாயையோ தந்தையோ நீ உதாசனப்படுத்துறது, கணவனை உதாசனப்படுத்துறது, மனைவியை ஒரு கணவன் உதாசனப்படுத்துறது, குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடுறது, இல்ல குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்காம இருக்கிறது, தன்னுடைய மது பழக்கத்தால குடும்பத்தையே தத்தளிக்க விடுகிறது, அப்புறம் குருவையோ இறைவனையோ நிந்தனம் பண்றது, குருவையும் இறைவனையும் தெரியாமலே உரை நிகழ்த்துறது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் முன்ஜென்மத்தோட உள்வினை, அந்த சாபம். இந்த சாபத்தை சரி செய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஒரு குருவையோ ஒரு நல்ல இடத்துக்குள்ள இருந்து நீ எதற்காக காத்திருக்க, எதற்காக இங்க வந்திருக்கன்னா, உன் முன் ஜென்மத்தோட தொடர்புக்காக வந்திருக்கிற. உன் முன் ஜென்மத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். உன் சாபத்திலிருந்து விடுபட்டு நீ இந்த பிறப்பு என்ற மாயையிலிருந்து வெளியில வந்து ஒரு நல்ல வடிவத்தை மாறணும். அதுக்காக தான் உனக்கு இந்த திருவண்ணாமலையில இப்ப ஒரு வடிவத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உரை நிகழ்த்திட்டேன். இதோடைய நோக்கம் ஏதாவது உன்னுடைய முன் ஜென்மத்திலிருந்து சாப விமோச்சனம் பெறறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறது தான். பக்தியில ஆழ்த்துறது இல்ல ஏதோ ஒரு சந்தோஷத்துல உனக்கு கொடுக்கறதுக்கு கிடையாது. சரியா?